டைரக்டர் கௌதமனன் சார் ஆஃபீஸில் இந்த விழா நடக்கிறது மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. உண்மையிலே நான் நினைத்து பார்க்கிறேன், சென்னையிலேயே மிக பொருத்தமான இடம் ஒரு கவிதை நூல் வெளியிடுவதற்கு இதைவிடவும் பொருத்தமான இடம் கிடையாது. ஏனென்றால் தனது திரைப்படத்தின் பெயரையே கவிதையாக வைக்கின்ற ஒரே இயக்குனர் எனக்கு தெரிந்தவர் தான். தன்னுடைய அனைத்து திரைப்படங்களின் பெயரையும் ஒரு கவிதையாக வைக்கக்கூடிய இயக்குனர் அலுவலகத்திலே இந்த நிகழ்ச்சி நடப்பது இன்னும் பொருத்தம். அடுத்து தலைமை உரை. உண்மையிலேயே எங்கள் கவிக்கோவர்களை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவோம், கடமை ஆற்றுகையில் வாணியம்பாடி கல்லூரியில் இருப்பார், கடமை ஆற்றுகையில் கல்லூரியில் இருப்பார், கவிதை ஆற்றுகையில் இந்த வானம்பாடிகளுக்கெல்லாம் கல்லூரியாகவே இருப்பார். எனக்கு தெரிந்து கவிதை எழுத தெரிந்தும் பாட்டு புத்தகம் ஆகாத நோட்டு புத்தகம் அவர்தான். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தை ஒரு தமிழ் சங்கமாக நடாத்தி கொண்டிருக்கிறவர். நான் கூட சொல்வது உண்டு, நீ கவிதைக்காரனா அல்லது கடத்தல்காரனா, இல்லை என்றால் மதுரையில் இருந்த தமிழ் சங்கத்தை வாணியம்பாடிக்கு இப்படி கடத்தி கொண்டு வந்திருப்பாயா என்று சொல்வதுண்டு. அப்படி எங்களுக்கு தமிழ் பாலாக கிடைத்திருக்கிற தாய்ப்பால் ஐயா கவிக்கோ அவர்கள் இந்த புத்தகத்திற்கு ஒரு அற்புதமாக அணிந்துரை தந்திருக்கிறார்கள். கவிஞர் இயக்குனர் லிங்குசாமி அவர்களுடைய அந்த லிங்கு டூவை பற்றி தன்னுடைய அருமையான கருத்துக்களை தலைமை உரையாக இந்த மன்றத்தில் பதிவு செய்யுமாறு ஐயா அவர்களை வணங்கி வேண்டுகிறோம். இங்கே திரண்டிருக்கிற படைப்பாளிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நான் ஒரே தொடரில் 2 வகை நண்பர்களை இணைத்து விட்டேன். நான் படைப்பாளிகள், ஏன்னா அதில் ஒரு பகுதி பேனாவால் கவிதை எழுதுகிறவர்கள், இன்னொரு பகுதி கேமராவால் கவிதை எழுதுகிறவர்கள். 2 பேருமே கவிதை எழுதுகிறவர்கள் தான். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக எனக்கு படுகிறது. திரண்ட இடம் கடற்கரை ஓரமாக ஒரு அழகான இடத்துல கூடியிருக்கிறோம். அதுவும் இயக்குனர்களும் கவிஞர்களுமான ஒரு சந்திப்பு. இந்த மாதிரி ஒரு சந்திப்பு அடிக்கடி நடக்கதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இயக்குனர்களாக ஒரு ஜாதி, கவிஞர்களாக தனியாக இருக்கிறத விட 2 பேருக்கு இடையில் ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் நல்லது. அது பல வகையில் உதவியாக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், அடிக்கடி நல்ல இலக்கியங்களை படிச்சிங்கன்னா டைரக்ஷனுக்கே நல்ல டிப்ஸு கிடைக்கும். ஒரு கருத்து சொல்கிறேன், நீ ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். நெடுநல் வாடைன்னு 10 பாட்டில் ஒரு பழைய கவிதை. அதில் வாடைக்காலம் குளிர்காலத்தை வர்ணிக்கிறான். ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்படி சொன்னால் அது கட்டுறது தான், கவிதை இல்லை. இதை விஷுவலாக சொல்கிறது தான் கவிதை. இது அந்த காலத்திலே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, கலைஞர்களுக்கு. அப்போ என்ன சொல்லணும், விசிறிக்கு வேலை இல்லை, இதுதான் சொல்லணும். அப்படி சொன்னாலும் அதுவும் கட்டுறது தான். அவன் என்ன பண்ணான், நக்கீர் பண்ணான்னு சொல்கிறது ரொம்ப நேசத்தில் சொல்கிறேன். விசிறி ஒன்று சுவரில் தொங்குகிறது, அதன் மேல் சிலந்தி கூடு கட்டி இருக்கிறது. என்ன அற்புதமான ஒரு டைரக்ஷன், விஷுவல். இதை காட்டினா போதும். அந்த குளிர்காலம் என்பதை இதை விட அழகாக சொல்ல முடியாது. இது மாதிரி இலக்கியங்களில் நிறைய காட்சிகள் வருது. அதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் நல்லது. இப்போ ஹைக்கூவை பற்றி சுருக்கமான, எனக்கு உலகத்திலேயே 2 வடிவங்கள் எனக்கு பிடித்தமானவை. ஒன்று ஹைக்கூ, இன்னொன்று கசல். பெருமையோடு சொல்லிக்கொள்வேன், இந்த 2ஐயும் தமிழில் அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்தியது நான் தான். இன்றைக்கி ஏராளமான ஹைக்கூ புத்தகங்கள், நூற்றுக்கணக்கான கசல் புத்தகங்கள் வெளியே வந்திருக்கின்றன. ஹைக்கூவில் அப்படி என்ன சிறப்புன்னு சொன்னால், அது கண்ணால் பிடிக்கப்படுகின்ற ஒரு படம் தான், ஃபோட்டோகிராஃபி தான். அது கண்ணால் பிடிக்கிறது. அதனால தான் லிங்குசாமிக்கு நான் சொன்னேன், நீங்கள் இயக்குனராக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி ஹைக்கூ எழுதுறது, கேமராவால் பிடிக்கிறத நீங்கள் கண்ணால் பிடிச்சி பேனாவால் எழுதிடுறீங்க அப்படின்னு. நாம் பார்க்குற காட்சிகள்லேயே அற்புதமான கவிதைகள் இருக்குது. தேடி போக வேண்டியதில்லை, எழுத வேண்டியதில்லை. செயற்கையாக எழுதப்படுவது எதுவும் செய்யுள் தான், கவிதை அல்ல. உட்காந்து ஒரு கவிதை எழுதுவோம் அப்படின்ட்டு ஒருத்தன் உட்காந்தான்னா அவன் கவிதையாக வராது அது. அதனால் பார்க்குற காட்சிகளில் அல்லது கேட்கிற சொற்களில் படிக்கிற பொழுது நமக்கு தானே உதிக்கிறது. தட் இஸ் நாட் கிரியேஷன், தட் இஸ் ரெவலேஷன்னு நான் சொல்லுவேன். அது கிரியேஷன் அல்ல. கிரியேஷன் சொல்கிற வார்த்தையே தப்பு.
இட் இஸ் ரெவலேஷன். உள்ளே இருந்து தானே வெளிவரணும். கவிஞனை பயன்படுத்தி ஏதோ ஒரு அற்புதமான கருத்து, ஃபிலசாபிக்கல் தாட்டாகவும் இருக்கலாம், தானே வெளிவருகிற பொழுது அது கவிதை ஆகிடும். உட்காந்து சிந்திச்சாலாம் வராது. அப்படித்தான் ஒரு குழந்தையை பற்றி சொல்லுகிற பொழுது கலீல் ஜிப்ரான் சொல்லுகிறார், உங்கள் குழந்தைகள் அல்ல, அவை உங்கள் வழியாக வந்தவை. எனவே அவற்றுக்கு உங்களுடைய அன்பை கொடுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கொடுக்காதீர்கள்னு அற்புதமாக சொல்கிறான். சேம் திங் வித் பொயட்ரி ஆல்சோ. கவிதையும் உங்களுடைய கவிதையை நீங்கள் விரும்பி பாராட்ட முடியாது, உங்கள் வழியாக விழுந்திருக்கு. அதுதான் உண்மையான கவிதை. இப்போ அவர் சொன்னார்ல, கவிஞனே உள்ளே விடாதேன்னு சொல்லிட்டு உட்காந்தவர்களை கவிதை உள்ளே நுழைஞ்சிருச்சு, எறும்பு வடிவத்தில் உள்ளே நுழைஞ்சிருச்சு, விடாது. இதே மாதிரி நான் ஒரு தடவை ஒரு கவிதை பாடினேன். இதே வீதியில் தான் என் வீடு. இது வரைக்கும் தெரியாது கௌதம் மேனன் இங்கே இருக்கிறாருன்னா. இதே வீதியில் தான் என் வீடு. நான் ஒரு கவிதை எழுதினேன். மனிதரின் முகம் சலித்து கடல் அலை பார்க்க போனேன். மனிதரின் முகம் சலித்து கடல் அலை பார்க்க போனேன். மனிதரின் முகத்தின் மீதே பாய்ந்தது பார்வை அங்கும்னு ஒரு கவிதை எழுதினேன். ஏன்னா இந்த பசங்க விட மாட்டேங்கிறான், எப்படியாவது இழுத்துடுறான். மனுஷங்கிறவன் எங்கே போனாலும் இழுத்துடுறாங்கிற மாதிரி. இதை நான் நினச்சி எழுதின கவிதை இல்லை. கடற்கரை ஓரமாக கடலை பார்த்து ரசிக்கலாம்னு போனால் திரும்ப மனுஷங்களையே பார்க்க வைக்கிது கண்ணு. அதனால் அது அப்பொழுது தோன்றியது. ஹைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிக சுருக்கமான ஒரு அற்புதமான வடிவம். அதனுடைய வடிவ சிறப்பை பார்த்து உலகம் பூரா எல்லா மொழியிலையும் கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாத மொழியே இல்லை, அந்த அளவுக்கு பரவிருச்சு. இதில் என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், 3 அடி 5 7 5 சிலபிள்ஸ் சொல்லுவாங்க. சீர்கள் 5 சீர் 7 சீர் 5 சீர் ஜப்பானில். அதில் என்ன செய்வான்னா, ஏதாவது ஒரு காட்சியை காட்டுவான், அவ்வளோதான். அதன் மூலமாக ஒரு வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவத்தை அவன் உணர்த்தி விடுவான். நமக்கு சொல்ல மாட்டான். அதாகப்பட்டு இதன் மூலமாக நான் சொல்லுவது என்னவென்றால், இது ஆர்ட் அல்ல, சினிமாவிலையும் சொல்லக்கூடாது. அது காட்டினா மனுஷங்க தானே புரிஞ்சுக்கிற மாதிரியும், நம்ம விட அதிகமாக சிந்திக்கின்ற பார்வையாளன் அதிகமாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் சீன்ஸு. நாமே சொல்லிட்டு இருக்கக்கூடாது, விஷுவல்லையே சொல்லிட்டு போகணும், சிம்பாலிக்காக சொல்லிட்டு போகணும். அதான் மிக உயர்ந்த கவிதைன்னு சொல்லுவாங்க. ஒரு கவிதையை நான் மேற்கோள் காட்டி விளக்கியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். அதை சொன்னால் ஒரு அற்புதமான ஹைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கவிதை, பாஷோ எழுதின மிக புகழ்பெற்ற கவிதை. உதிர்ந்த மலர் மீண்டும் கிளையில், உதிர்ந்த மலர் மீண்டும் கிளையில், பட்டாம்பூச்சின்னு எழுதுகிறான். இது உலகம் பூரா வியந்த கவிதை. என்ன இதில் இருக்குதுன்னா, நமக்கே ஒரு அதிசயமாக இருக்கும். உதிர்ந்த பூ, ஒரு பூ உதிருது, ஒரு பட்டாம்பூச்சி போய் கிளையில் உட்காருது. இது ரெண்டுமே அவனுக்கு ஒரு கனெக்ஷன் தெரியுது. இதில் எனக்கு கூட முதல்ல கொஞ்சம் குழப்பம் இருந்தது. பட்டாம்பூச்சி வர்ணங்கள் நிறைந்த ஒரு சிறகுகளுடையதாச்சே, இது பூக்கும் இதுக்கும் சரியாக வருமானு. அப்புறம் ஜப்பானிய தோட்டம் சிங்கப்பூரில் இருக்குது, அங்கே போய் இதுக்குன்னு போனேன். நான் போய் பார்த்த பிறகு தான் உண்மை தெரிஞ்சது. கிறிசாந்தமம்னு ஒரு பூ, கொன்றை மாதிரி, நமக்கு சரக்கொன்றை மாதிரி, அந்த பூவும் வெள்ளையாக இருக்குது. ஒரு அதிசயத்தை அங்கே நான் பார்த்தேன், ஜப்பானிய பட்டாம்பூச்சிகள் எல்லாமே வெள்ளையாக இருக்குது. அப்போ தான் தெரிஞ்சது, அந்த சருகு கீழே உதுறதுக்கும் ஒரு வெண்மை சிறகுடைய பட்டாம்பூச்சி போய் கிளையில் அமர்வதற்கும் வித்தியாசம் தெரியல, எல்லாம் ஒன்று தான். அப்புறம் அதன் மூலமாக என்னென்ன கருத்துக்களை கவிஞன் சொல்லுகிறான்னு நான் நிறைய எழுதியிருக்கிறேன். அதில் 1 2 மட்டும் நான் சொல்லிட்டு மேலே போகிறேன். இலையுதிர்காலம் போய்விட்டது, வசந்த காலம் வருகிறது. இலையுதிர்காலம் போய்விட்டதுன்னு வருத்தப்படாத, ஒரு பூ உதிர்ந்து விட்டதுன்னு வருத்தப்படாத. இயற்கை காம்பன்சேட் பண்ணும், வேறு ஒன்று கொண்டாந்து உனக்கு கொடுக்கும். பூ உதிர்ந்தால் பட்டாம்பூச்சி உட்காருது, அதனால் கவலைப்படாதே. இன்னொரு ஃபிலாசபி என்னென்னா, அழகுங்கிற கான்செப்ட் அழியாது, அழகான பொருள்கள் அழியும். பூ அழகானது, அது அழியும், ஆனால் இன்னொரு அழகு அதை ரீப்ளேஸ் பண்ணும். அங்கே பட்டாம்பூச்சி உட்காந்துக்கிறது. ஸோ பியூட்டிங்கிற கான்செப்ட் அழியாது, அதையும் சொல்கிறான். இன்னொரு ஃபிலாசபியும் சொல்கிறான், பூ உதிர்ந்து மக்கி மண்ணாகி வேரோடு கலந்து பழையபடி கிடைக்கு பூவாகும், அதையும் சொல்கிறான். இது மாதிரி நிறைய இருக்குது. இதில் என்ன விசேஷம்னு கேட்டால், லிங்குசாமி எந்த அளவுக்கு ஆழ்ந்து ஹைக்கு இலக்கணம் படித்தாரோ தெரில, ஆனால் இயற்கையாக அவருக்கு வருது.
இயற்கையாக வருது. சொன்ன மாதிரி அந்த குழந்தைகள் விளையாடும் கூட்டத்தில் அந்த இடத்துல பழத்தை நழுவ விடுகிறது அணில் என்பது அவர் நிச்சயமாக சிந்திச்சு எழுதின கவிதையாக இருக்க முடியாது, எங்கேயோ பார்த்துருக்க வேண்டும். அது ரொம்ப அற்புதமான ஒரு கவிதையாக இயற்கையாக வந்து விடுகிறது. அப்போ அந்த குழந்தைகள் மேலே உள்ள பாசம், அதுக்காக அந்த அணில் தான் சாப்பிட வேண்டிய பழத்தை கூட கீழே நழுவ விடுகிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த பாசத்தை காட்டுறார். இன்னொன்று, அதை ஹைக்கு இலக்கணத்தையே ஒரு ஹைக்குலை சொல்கிறார். சட்டென எதையாவது உணர்த்தி விட்டு போகிறது ஒரு பறவையின் நிழல். ரொம்ப அருமையான அழகான கவிதை. ஒரு பறவை பறக்குது, அதனுடைய நிழல் தான் நாம் பார்க்குறோம், அதிலேயே சிரித்து போகிறார் அவர். அது ஏதோ உணர்த்தி விட்டு போகிறது, ஏதோங்கிறது தான் இங்கே விஷயம். அவர் என்னங்கிறத விரிவுரையெல்லாம் எழுதலாம், பழைய கவிதையில் எழுதுவாங்க. இதனால் சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்ன, அதெல்லாம் எழுதக்கூடாது. ஏன்னா எதையோ உணர்த்தி விட்டு போகிறதுங்கிற போது லிங்குசாமிக்கு ஏதோ உணர்த்தியிருக்கலாம், படிக்கிற நமக்கு வேறு ஏதோ உணர்த்தலாம். இந்த பாசிபிலிட்டிஸ், எத்தனையோ அர்த்தங்கள் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸை கெடுக்கக்கூடாது, கவிஞன் வந்து கெடுக்கக்கூடாது. லெட் த ரீடர்ஸ் பி அ பார்ட்னர் இன் யுவர் கிரியேஷன்னு சொல்கிறான். வாசகன் உங்களுடைய படைப்பில் அவனும் ஒரு படைப்பாளியாக மாறணும், அவனுக்கு இடம் கொடுக்கணும், அவனுடைய கற்பனைக்கு அவனுடைய சிந்தனைக்கு இடம் கொடுக்கணும். ஆக அந்த மாதிரி ஒரு அருமையான கவிதையை அவர் எழுதியிருக்கிறார். நான் இதில் முன்னுரையிலே எழுதியிருக்கிறேன். ஒரு ஜென் குரு பாடம் நடத்துவதற்காக மேடையில் ஏறுறார். அந்த நேரம் பார்த்து ஒரு குயில் கூவத் தொடங்குகிறது. குரு ஒன்றுமே பேசலை, பேசாமல் நின்று விடுகிறார். குயில் பாட்டை நிறுத்தின உடனே வகுப்பு முடிந்ததுன்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி போயிடுறார். ஆக குயில் பாடுவதற்கிறது அதை விட ஒரு உயர்ந்த வகுப்பு, அது சொல்லுகிற கருத்தை விட உயர்ந்த கருத்தை நான் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். இது ஜப்பானில் நிறைய நடக்கும், ஜென் துறவிகளிடையே. அந்த மாதிரி இயல்பாக நடக்கக்கூடிய சில காட்சிகளை எடுத்துக்கொண்டு லிங்குசாமி ரொம்ப அந்த பாருங்கள், இது ஒரு கவிதை, நில ஒளியில் மயானம். நான் படிச்சுட்டு நானே அதிர்ந்து போயிட்டேன். நில ஒளியில் மயானம், இது சீனே ரொம்ப அற்புதமான சீன். அது நில ஒளியில் மயானம் அமைதியாய் வெட்டியான். அதுக்கப்புறம் தான் முக்கியமான கருத்து வருது. எங்கோ உதிர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பூ. என்ன கனெக்ஷன்? நோ கனெக்ஷன். கனெக்ஷன் இருக்கக்கூடாது. அது சுத்தமாக வெவ்வேறு வகையாக இருந்தால் தான் அது என்னன்னு சிந்திக்க தோணும். என்னடா அது அங்கேருந்து மயானம் சொல்கிறார், இங்கே ஒரு பூ உதிருதுன்னு சொன்னார், என்ன விஷயம்னு யோசிக்க வைக்கிது பாருங்கள். அது யோசிக்க வைக்கணும், யோசிக்க வைக்கிது. அது சாந்தாராம், நீங்கள் இயக்குனர்கள் அவசியம் சாந்தாராமுடைய படங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா அவசியம் போய் பாருங்கள், பாவ மன்னிப்பு சொல்லிவிட்டு போய் பாருங்கள். அற்புதம். அவன் கவிஞனாக இருந்திருக்க வேண்டியவன் தப்பித்தவடி போய் இயக்குனராக மாதிரி படங்கள் பூரா அசத்திடுவான். ஒரு கவிதை, ஒரு சீன் சொல்கிறேன் அவன்கிட்ட. நிலா ஒளி வீசி கொண்டிருக்கிறது, கதாநாயகி பானையில் பிடிச்சி அதை வைப்பான். நிலா ஒளி அசந்து போயிட்டானா. இன்னொரு சீன் சொல்லணும்னா, கவிதைக்கு முதற்குள்ள தொடர்பு கூட சொல்லணும்னா, செஹரான்னு படம், லைலா மஜ்னு மாதிரி கதை. கதாநாயகி பிரிஞ்சு போயிடுறா, கதாநாயகன் தேடிட்டு போகிறான். அவள் தங்கி இருந்த ஒரு இடத்துல அவருடைய காலடி தடம் தெரியுது. இவன் தெரிஞ்சுக்கிறான், தன்னுடைய காதலியினுடைய எத்தனை தடவை பார்த்துருப்பான் தெரியாதா அவனுக்கு, தெரிஞ்சுக்கிறான். அது வரைக்கும் ஒன்றும் இல்லை, எல்லா டைரக்டர்ஸ் எடுத்துடுவாங்க. பக்கத்தில் கிடக்கிற குச்சிகளை எடுத்து அப்படியே அந்த பாதை பார்டர்லேயே அப்படியே நட்டுட்டு கண்ணீர் வடிச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த படிச்சுட்டு துடிச்சிட்டேன். நான் எத்தனையோ சீன்ஸ் பார்த்துருக்குறேன், என்னடா இவ்வளோ அற்புதமாக எடுத்துருக்கிறான்னு. ரொம்ப நாள் கழித்து நம்முடைய தமிழ்நாட்டு நாட்டுப்பாடல்களை படிக்கிறேன். நம்ம சாதாரணமான நாட்டுப்பாடல் பைய சாந்தாராம ஓங்கி அடிச்சிட்டான். அவன் இதே காட்சி அவன் சொல்கிறான், கள்ளிமர காட்டினிலே கண்டனடி உன் தடத்தை, கள்ளிமர காட்டினிலே கண்டனடி உன் தடத்தை, அள்ளட்டா முள்ளட்டா அடிமடியில் கட்டட்டா. என்ன எமோஷன் பாருங்க. அல்லட்டா முள்ளட்டா அடிமடியில் கட்டட்டா, குச்சி கட்டி காக்கட்டா குணமயிலே உன் தடத்தை. என்ன எமோஷன்! சாந்தாராம் காட்டாத அளவுக்கு மேலே போகிறான்.
இது ரெண்டும் பாருங்கள், விஷுவலாக இருக்க போய் தான் அவ்வளோ நம்ம தூண்டுது. அது மாதிரியான சீன்ஸ் வந்து விழுந்தால் அது வரப்பிரசாதம், நம்ம கேட்காமே வரம் கிடைக்கிற மாதிரி ஒரு வரப்பிரசாதம். இந்த நிலவொளியில் மயானம் அது மாதிரி ஒரு கவிதை. அவர் எந்த அளவுக்கு அது எப்படி தோணுச்சுன்னு அவருக்கு தெரில. அது சில நேரத்தில் அப்படி இருக்கும். அவருக்கு பொருள் கேட்டால் டிங்குசாமி போய் என்னையா நிலவொளியில் மயானம் அமைதியாக வெட்டியான்னு உட்காந்துருக்கான், எங்கேயோ ஒரு பூ உதிருதுங்கிற என்ன அர்த்தம்? எப்பவும் கவிஞர்கள்ட்ட போய் அர்த்தம் கேட்கக்கூடாது. படைப்பு என்பது அவனுக்கு தெரியாமல் வந்து விழும், அவனுக்கே அர்த்தம் தெரியாமல் இருந்தாலும் இருக்கும். கேட்குறதுக்கு மானத்துக்காக என்ன பண்ணுவான், ஏதாவது உளர்னாலும் உளறிடுவான். அதனால் டோன்ட் ஆஸ்க். இன்னொரு முக்கியமான கருத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். கவிதை அர்த்தத்திற்காக எழுதப்படுவது அல்ல, அது கட்டுரை தான். ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், அதை படித்து நமக்கு ஏற்படுகிற ஃபீலிங்ஸ் இருக்கே, அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த காட்சியில் நமக்கு என்ன ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறதோ அதுதான் அர்த்தம். அர்த்தம் இல்லாமல் கேட்கக்கூடாது. ராசட்டின்னு ஒரு பெரிய கவிஞர், அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அது யாருக்குமே புரியலை. சாக கிடக்கிறது அந்த அம்மா. ஒரு திறனாய்வாளர் அவர் இந்த அம்மாட்ட போய், நீங்கள் இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க, அது என்ன அர்த்தம்னே தெரியல, எல்லாரும் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம், சாக போகிறீங்க, இப்போது அந்த அர்த்தத்தை சொல்லிவிட்டு செத்து போங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்டார். ஓ, அந்த கவிதையா? அதை நான் எழுதுகிற பொழுது அதனுடைய அர்த்தம் எனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, இப்போது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும்னு செத்து போயிடுச்சு அந்த அம்மா. மீனிங்லாம் கவிதைக்கு கேட்கக்கூடாது, அதுக்காக எழுதப்படுவதில்லை. அது ஒரு காலம், அர்த்தத்துக்காக எழுதினது எல்லாத்தையுமே நான் ஆகா நான் உன்னை காதலிக்கிறேன் பாட்டிலே எழுதுறது, பாட்டிலே சொல்கிறது நான் காதலிக்கிறேன், ரொம்ப காதலிக்கிறேன், ரொம்ப நிறுத்துறா, பேச்சிலே சொல்லாதேன்னு. இது இப்போ திரும்பவும் சாந்தாராம் நினைவுக்கு வருது. என்ன சொல்கிறது, தோஹாங்கேம் பாராஹாத் அற்புதமான படம், எம்ஜிஆர் கூட நடித்து அதை கெடுத்தார் அந்த ஒரு படத்தை. சாரி ஃபார் தட் கமெண்ட். அக்செப்ட் பண்ண. ஆமாம், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 கைதிகளை திருத்துறேன்ட்டு சொல்லி சாந்தாராம் ஜெயிலர் கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு திருத்துவார். அப்போ அந்த ஏரியாவில் தனி பிரதேசம் அது, அந்த ஏரியாவில் ஒரு இந்த அது என்ன சொல்கிறது, டமார வண்டியா அந்த வாசிக்குமே ஃபிடில் மாதிரி, அந்த இதை வாசித்தேன், கொட்டாங்குச்சி வயலினா அதை விற்கிற பொண்ணு கூடையில் வச்சு பாடிக்கிட்டே வரும், அதை வாசிச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் ஹேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலி பிஞ்சிரும், அப்போ அந்த பொண்ணு பாடிட்டு வருவாள், வேலியை தூக்கி வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கான் அவன், அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறான். இது ரொம்ப அற்புதம். என்னன்னா இந்த 2 பேரும் சந்தித்து பேசினதே கிடையாது, சாந்தாராம் ஜெயிலரும் அந்த பொண்ணும். அவன் மாடு முட்டி செத்து போயிடுவான் கடைசியில் இவங்களை காப்பாற்றுறதுக்காக. இந்த பொண்ணு அதை பார்த்த உடனே, செத்துட்டான்னு சொன்ன உடனே வடைகளை உடைச்சி திலகத்தை அடிக்கும். இவ்வளோதான். நம்ம அதிர்ந்து போயிட்டோம். இப்போ எந்த காதல் காட்சியிலையும் நான் அவ்வளோ அதிர்ந்ததில்லை. எவ்வளோ அற்புதமான ஒரு எக்ஸ்பிரஷன். இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ஆர்ட்லேயும் கவிதைகள்லையும். ஒன்றை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். அது வரமாக வந்திருக்குது ஹைக்கூ அவருக்கு, அது அவர் விட்டுறக்கூடாது. படம் இருக்கோ இல்லையோ ஹைக்கூவாவது எழுதிட்டு இருக்கணும். ஏன்னா இது உங்களை நிற்க வைக்கும், உங்களுடைய படங்கள் நிற்க வைக்கிறதோ இல்லையோ. அதே மாதிரி ஒரு நல்ல கவிதை படித்த உடனே இன்னொரு கவிதையை உண்டாக்கணும், அதுதான் நல்ல கவிதை. ஒரு ஹைக்கூவோட படிக்க வந்தார், வீட்டில் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தபோது இந்த கவிதையை படித்தார். ஒரு மரம் வைக்கும்போது நீங்கள் ஒரு புத்தனையும் வரவேற்கிறீர்கள். நான் ஆடி போயிட்டேன், ரொம்ப அற்புதம். அப்போவே எனக்கு ஒரு கவிதை தோணுச்சு, சொன்னேன் நான், அட அற்புதமாக இருக்குது இந்த கவிதை. இது நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ஒரு கவிதை தோன்றியது. மரம் பயந்தது, நான் யாருக்கோ, புத்தருக்கோ இயேசுவுக்கோ. அது மாதிரி ஒரு கவிதையை உண்டாக்குவதும் ஒரு சிறந்த கவிதை. ரொம்ப நல்லா வருது லிங்கோ, உங்களுக்கு பாராட்டுறதுக்காக நான் சொல்லலை. இது ஒரு வரப்பிரசாதம். இது சாதாரணமாக முடியாது. மாங்குன்னு உட்காந்து பக்கம் பக்கமாக எழுதுகிறாங்க, செயற்கையானது அது.
இந்த 2-3 வரியில் அதுவும் சொல்லிடுறேன். கவிதையினாலே சுருக்கமானது தான். எவனாவது ஒருத்தன் 10 பக்கம் எழுதுனான்னா அடித்தே துரத்திடலாம் அவனை. அது கவிதையே கிடையாது, வராது. கிரியேஷன் எப்படி 10 பக்கமாக ஓடிட்டுருக்கோம், ஓடாது. அவன் எட்கர் ஆலன் போட்டை கேட்டாங்க, கவிதைன்னா என்ன, சுருக்கமாக இருக்கணும், 2 வரி 3 வரிக்குள்ளே முடிச்சிடணும். இந்த நீண்ட நிலமாக எழுதுகிறாங்களே சில பேர், அது என்னன்னு கேட்டார். இந்த சின்ன கவிதைகளுடைய தொகுப்புன்ட்டார் அவர். ஃப்ளாஷாக வர்றதுலாம் அப்படியே வச்சுக்கிட்டா, அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு முன்னெல்லாம் ஃப்ளாஷாக வர்றதை உடனே டைரியில் எழுதி வச்சுருவேன். அதை ஒரு கவிதையாக எழுதணும்னு உட்காந்து மெனக்கெட்டு உட்காந்து அதை ஊதி பெருக்கி எழுதும்போது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடிஞ்ச கதையா நான் ஒன்று நினைக்க அது ஒன்றா இருக்கும், கவிதை சரியாக வராது. இது என்னடா இப்படி ஆகுதுன்னு சொல்லி பெஜாராக போச்சு. அதுக்கப்புறம் தான் தோன்றிய பொழுது என்ன தோன்றியதோ அதுதான் கவிதை, அதை ஊதி பெருக்குவது கிடையாதுன்னு அதையே நான் தொகுத்து அனுப்ப ஆரம்பித்தேன். அந்த அனுபவம் தான் கசலுக்கும் உதவியது. அதனால் இது ஒரு நல்ல சங்கமம். கவிஞர்களும் இருக்கீங்க, இயக்குனர்கள் இருக்கீங்க, கேமரா கலைஞர்கள் இருக்கிறாங்க. இது இந்த லிங்கு 2 வெளியீட்டுக்கு மட்டும் இல்லாமல் இது மாதத்துக்கு ஒரு தடவையாவது இப்படி பல துறை அறிவுடையவர்கள் கலந்து கொண்டு பேசுவது மாதிரி தங்களுடைய அனுபவங்களை பகிர்வது மாதிரி இருந்தால் ஒருவருக்கொருவர் லாபமாக இருக்கும். லிங்குசாமியே அதை செய்யலாம். ஏன்னா 2ஆகவும் இருக்கிறார், அவர் கவிஞராகவும் இருக்கிறார், படைப்பாளியாகவும் இருக்கிறார். நாளை இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததற்கு அனைவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். லிங்குசாமியை பாராட்டுகிறேன். இந்த அற்புதமான ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக, ஆடம்பரம் ஹைக்கு மாதிரியே எளிமையான நிகழ்ச்சி, ரொம்ப ஆடம்பரம் இல்லை ஆனால் ஆழமானது, ரொம்ப அருமையான ஒரு இம்ப்ரெஷன் உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு அவருக்கு நான் பாராட்டி, வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.